Now, I cordially invite one of the main backbones of IBCN 2017, who is modest, humble, multi-talented, pious, smart working, and friend of many. Yes, your guess is right. May I request Mr. Ramesh Ramanathan, the IBCN 2017 Secretary, to deliver his welcome address, please. A very good morning to one and all. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வளைகுடா பகுதியில் நம்மவர்கள் 45 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார்கள். இப்பகுதியில் நடைபெறும் முதல் அனைத்துலக நகரத்தார் மாநாடு இது. இப்பகுதியில் வாழும் நகரத்தார்களுக்கு கிடைத்த முதல் அங்கீகாரம் இது. இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு அளித்த உலகமெங்கிலும் உள்ள நகரத்தார் பெருமக்களுக்கு, இங்கு வாழும் நகரத்தார் அனைவரும் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களால் இயன்ற பணிகளை எப்பொழுதுமே நம் சமுதாயத்துக்கு செய்ய காத்திருக்கிறோம் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக பதிவு செய்ய பெருமை கொள்கிறோம். Nagaratars live in this region for almost 45 years. This is the first international Nagaratar conference that's happening in this region. We are happy and honored to have the special recognition. On behalf of all Nagaratars living in the region, we take this opportunity to thank Nagaratars world over for this recognition. We are willing to contribute to the society wherever possible. I thank our chief guest, Mr. Mohammad Al-Niami, CEO and Managing Director, Maurit Finance, and our chief guest of honors, Mr. Rizwan Sajan, Chairman Danube Group, Honorable Judge Valli Chettiar, Provincial Court Canada, Mr. A. Vellayan, Executive Chairman, Murugappa Group, Dr. Jabahar Palniyappan, Medical Director of the Knox Hospital and Director of Kumudam Publication, for accepting our invitation. Thank you and welcome you all, sir. We are honored to have the gracious presence of this international conference. உலக நகரத்தார்களை ஒருங்கிணைத்து மலேசியாவில் 2007ஆம் ஆண்டு அனைத்துலக நகரத்தார் மாநாடு நடத்தப்பட்டது. ஒரு காலத்தில் பெரும்பான்மையும் வணிகர்களாக இருந்த நாம் இன்று அங்கிருந்து விலகி வெகு தூரம் வந்து பெரும்பாலும் வேலை செய்பவர்களாக இருக்கின்றோம். இந்த தூரத்தை குறைத்து நம்மவர்கள் வணிக பாதைக்கு திரும்ப வேண்டிய முக்கியத்துவத்தை நோக்கி முன்வைத்து 2013ஆம் ஆண்டு அனைத்துலக நகரத்தார் வணிக மாநாடு சிங்கப்பூரில் நடைபெற்றது. அதில் நாங்கள் 11 பேர் கலந்து கொண்டோம். எங்களில் பெரும்பாலானோர் ஊர் சுற்றி பார்க்க கிடைத்த ஒரு வாய்ப்பாகவே இந்த மாநாட்டில் கலந்து கொண்டோம். அந்த மாநாடு நடைபெற்ற விதத்தில் ஈர்க்கப்பட்டு அடுத்த ஐபிசிஎன் மாநாட்டை நடத்த வேண்டும் என்று நாங்கள் முன்வந்தோம். ஒரு மாநாடு இந்தியாவிலும் ஒரு மாநாடு வெளிநாட்டிலும் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டு ஐபிசிஎன் 2015 கோவையில் NEU அமைப்பினரார் இந்த மேற்கொண்டு வேறொரு தளத்துக்கு அவர்கள் எடுத்து சென்றார்கள். ஐபிசிஎன் 2017ஆவது மாநாடு கடந்த ஆண்டு சென்னையில் தொடக்கமிடப்பட்டு அது முதல் கிட்டத்தட்ட 11 நாடுகளில் 25 பெரு சிறு நகரங்களில் எங்களின் செயல்முறைகள் குறித்து விளக்க கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் அவர்களை அரவணைக்கவும் செல்லவும் விதமாக போட்டிகளை வடிவமைத்து நடத்தினோம். இதற்கு நமது இளைஞர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. அவர்கள் பங்கும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் எங்கள் அழைப்பை ஏற்று 60க்கும் மேற்பட்ட நிபுணர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முன்வந்துள்ளனர். அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த மாநாட்டில் உலகில் எல்லா திசைகளில் வாழும் நகரத்தார்கள் 11க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 600க்கும் மேற்பட்டவர்கள், குறிப்பாக 75க்கும் மேற்பட்ட நகரத்தார் இளைஞர்கள் பேராளர்களாக பங்கேற்ற வந்திருக்கிறார்கள். ஐபிசிஎன் நோக்கத்தை அங்கீகரிக்கும் விதமாக இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த மாநாடு நமது சமூகத்துக்கு பயனுள்ளதாக அமையவும், நம்மில் பலர் தொழில்முறைகளில் ஈடுபட்டு நமது சமூக வளம் பெறவும் செட்டி முருகன் அருள் புரியட்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி ரமேஷ் அண்ணன், thank you so much for your warm welcome. அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க, if you would have seen the statistics, right? So as Mr. Ramesh told, there were around 650 delegates from 12 countries. People are flown in from Germany, UK, US, Canada, right? It shows even our parents, I mean there are around 80 kids, young budding entrepreneurs also. I think we should give a big round of applause to them as well. It shows the mindset of the people, I mean the parents, right? So they want their kids also to be involved in the business, right? So let us, I mean, we welcome them, especially a special welcome to the young budding entrepreneurs as well. இது ஒரு சாதாரணமா நடத்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. ஐபிசிஎன் 2017 இந்த துபாய் நகரத்தார் சங்கத்தில் பலர் இணைந்து பல நாட்கள் உழைத்து அவங்களோட ஒரு மைக்ரோ லெவல் பிளானிங்னு சொல்லலாம். ஒவ்வொரு அம்சத்துலேயும் அவங்களோட நுணுக்கமான எல்லா அம்சங்களையும் சேர்த்து அதை ரொம்ப முழுமையாக கொடுக்கணுங்கிறதுக்காக பல நாள் பல பேர் உழைச்சிருக்காங்க. அதோட விளைவு தான் இன்றைக்கி 650 பேர் கூடி இன்றைக்கி இது ஒரு பெரிய விழாவாக இன்றைக்கி நம்ம இதை தொடங்கவிருக்கிறோம். அனைவருக்கும் மிகப்பெரிய பாராட்டுக்கள். I think we should give a big round of applause to all the committees who have worked, right? There are many committees and it has been worked on a very micro level basis, so we appreciate one and all on that.